டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தீமைகள் நீங்க அருளும் வேண்டும் அதிகாரமும் வேண்டும் என்கிற ரமலான் தொடர் நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மதுரை மாவட்ட மகளிர் பாசறை ரமிசா அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க அவர்களிடம் கேள்விகளை கேட்டு பதிலை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் அம்மா. வலைக்கும் அஸ்ஸலாம் ரஹமத்துல்லாஹி நலமா வபரகாத்துஹு. இருக்கீங்களா? நலமா இருக்கேன்ப்பா. தமிழ் இஸ்லாமியர்கள் தங்களை தமிழர்கள் என்று சொல்வது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிரானதா? இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானது அல்ல. ம், இஸ்லாமிய மார்க்கம் யாருக்கும் எதிரானதும் அல்ல. ம், தமிழ் இஸ்லாமியர்களை நமது அரசியல் தலைவர் புனித போராளி அல்ஹாஜ் பழனி பாவா அவர்கள் ம், கூறியுள்ளார். ம், ஒவ்வொரு தமிழனும் இனத்தால் திராவிடன், தேசத்தால் இந்தியன், மொழியால் தமிழன், மார்க்கத்தால் இஸ்லாமியர். ம், ஒரு பள்ளியில இஸ்லாமானவங்களும் வர்றாங்க, தமிழ் பேசுறவங்களும் உருது பேசுறவங்களும் வராங்க. ம், எல்லாருக்கும் ஒரே தொழுகை தான், ஒரே இதுதானே. யாரும் யாரையும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு யாரும் எதுவுமே எதிரா சொன்னதே இல்லை. ம், எல்லாரும் ஒற்றுமையா ஒரே பள்ளியில தொழுதுதான் போறாங்க. ம், எல்லாரும் இணைஞ்சுதான் இருக்காங்க. ஆகையால ம், இஸ்லாமிய மார்க்கம் ம், ஒரு ஒரு தமிழ் இஸ்லாமியரை எதிரானவங்கன்னு யாரும் சொன்னது இல்லை. ம், ம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் வாழும் இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான அரசியலை கற்றுக் கொடுத்திருக்காங்க? தமிழக இஸ்லாமிய அரசியல் கட்சி தலைவர்கள் ம், இஸ்லாமிய மக்களை வழி நடத்தக்கூடிய இடத்திலோ அல்லது சமுதாயத்திற்கு தேவையான கோரிக்கைகளை ம், பெற்றுத்தரக்கூடிய அரசியல் முயற்சிகளிலோ எப்போதும் ஈடுபட்டதே கிடையாது. ம், அதனால மக்கள் பலம் அவங்களுக்கு கிடையாது. ம், மாறாக ம், சின்ன சமுதாய அமைப்புகள், அதாவது இஸ்லாமிய சமுதாய அமைப்புகள் தான் மக்களின் ஒரு சில நியாயமான கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் போன்ற பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை நடத்தி சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு பெற்றுத்தரக்கூடிய பணிகளை செய்து ம், சமுதாய இயக்கங்கள் தான். ம், அதே போல மக்களை மார்க்க ரீதியாக நல்லொழுக்கப்படுத்தி மக்களை வென்றெடுத்து வழி நடத்தக்கூடியவர்களாக இஸ்லாமிய சமூக அமைப்புகள், மார்க்க சமுதாய பணி செய்யக்கூடியவர்கள் தான் இருக்கிறாங்க. ம், அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் அப்படி இருப்பது இல்லை. ம், அவர்களுக்கு ஒரு தைரியமும் இல்லை. ம், ம், அவங்களுக்கு ஒரு கட்ஸ், அதாவது ஒரு தைரியம், ஒரு கட்ஸ், ஒரு அப்படி இல்லாம ஒரு கோழையா தான் இருக்காங்க. ம், ம், அவங்க நம்ம மக்களை இந்த ஒத்த சீட்டு 2 சீட்டுக்காக திராவிட கட்சிகளோட சேர்ந்துக்கிட்டு ம், மக்களை, இஸ்லாமிய மக்களை சிறுபான்மை ம், அப்படின்னு சொல்லிக்கிட்டு ம், அவங்களுடைய பதவியையும் அவங்களுடைய பெருமைகளையும் தக்க வச்சுக்கிட்டு சுய சம்பாத்தியத்துல லாபம் அடைஞ்சுக்கிட்டு ம், வசதி வாய்ப்பா வாழ்றாங்க. ம், இப்போ நம்மள்ட்ட இருக்கிற எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்க, யாரையுமே ஒன்று திரட்டுறதே கிடையாது. ம், அந்த ஒன்றிணைக்க திராணியற்றவளாகத்தான் இருக்காங்க. ம், எதிர்த்து போட்டி போட்டு மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு தேவையானதை, ஒரு அரசியலை கற்றுக் கொடுக்கவோ அல்லது கற்றுக்கொள்ளவோ ஏதுமே அவங்க முயற்சி பண்ணல, செய்யவும் இல்லை. ம், அவங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் ம், அவங்க போராடுறாங்களே ஒழிய, கட்சிகள்கிட்ட போய் அடிவருடியா நிக்கிறாங்களே ஒழிய, இஸ்லாமிய மக்களுக்கு அவங்க எந்த ஒரு நன்மையும் அவங்க செய்யல. ம், ஒரு கல்வியோ, ஒரு வேலை வாய்ப்போ அல்லது ஒரு இடஒதுக்கீடோ, ஒரு முன்னுரிமையோ எதையுமே வாங்கி தர இயலாமல் சிறுபான்மையினர் என்ற முத்திரையை குத்தி இஸ்லாமிய மக்களை அடிமைப்படுத்துகின்றனர். ம், சரிங்களா? ம். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஆனா, அரசியலை கற்றுக் கொடுக்கல. ஆனா அதுக்கு மாறாக ம், நாம் தமிழர் கட்சியில் உள்ள தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் ம், சிறுபான்மையர் கிடையாது, நீங்கள்லாம் பெரும்பான்மை உடையவர்கள் என்று பல மேடை தோறும் முழக்கமிட்டு ம், இஸ்லாமியர்களை விழிப்படைய வச்சிருக்கிறாரு. ம், ஆகையால தான் சீமானின் தம்பி தங்கைகளாக ஒன்றிணைந்து இஸ்லாமிய மக்கள் நல்லா செயல்படுறாங்க.
ம். அவர் வந்து சிறைவாசிகளுக்காகலாம் அவர் ரொம்ப போராடி இருக்காரு சீமான் அவர்கள். ம். இந்த முத்தலாக் சட்டம், என்ஐஆர் சட்டம் இருக்கிறதுக்கெல்லாம் ஒவ்வொரு இடமும் போய் போராட்டங்களை நடத்தி இஸ்லாமியர்களை ஒருங்கிணைச்சு ம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில கிட்டத்தட்ட இப்ப கடைசியா திருச்சியில ஒரு மாநாடு நடந்துச்சு. அதுல வந்து ஒரு இஃப்தார் விருந்து ஒண்ணு கொடுத்தாங்க. இஃப்தார் நோன்பாளிகள்லாம் வாங்க, நாங்க உங்களுக்கு எல்லா ஏற்பாடு செய்யறோம்னு சொல்லி. ம். அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானே கண்கூடா பார்த்தேன். நானும் ஒரு நோன்பாளியா இருந்தேன் அதுல. ம். 1500 பேருக்கு மேல நோன்பு திறந்தாங்க. அப்ப ம். நானே ஒரு வியப்பா தான் பார்த்தேன். இத்தனை ம். இஸ்லாமியர் இருக்காமா நம்ம இதுல? ம். நான் அப்படி நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு இஸ்லாமியர்களை வச்சிருக்காரா? இப்படி எந்த கட்சியிலுமே நாங்க பார்த்ததே இல்லையே. அதாவது கோடை காலம் என்பதனால ஒரு சில பேர் வராம கூட இருந்திருக்கலாம். அப்படி வராம ஆமா, இருந்துமே வெகு இப்ப தூரம். 1500 பேருக்கு மேல ஆமா, வந்திருக்காங்க. ஏன்னா அந்த அந்த திருச்சியை விட்டு கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு பெரிய ஒரு ஒரு திடல்ல தான் நடந்துச்சு. அது ஒரு கிராமம்லாம் தாண்டி ரொம்ப ம். அவுட்டர்ல தான் நடந்தது. கிட்டத்தட்ட ம். ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் இருக்கும் அந்த இடம். ம். அப்ப அந்த இடத்துக்கு வர்றதுக்கே ரொம்ப சிரமம். நாங்க 10:30 மணிக்கு கிளம்புனவங்களே நாங்க அங்க வந்து சேர்றதுக்கே மணி 5 ஆயிருச்சு. அதுக்கு ம். மேல எல்லாம் அவசர அவசரமா வந்து ஒன்று கூடி அந்த ம். நேரத்துல அவர் மேடை பேச்சுகளை நிப்பாட்டி, இது ம். ஒலிபெருக்கிகளை நிப்பாட்டி, ம். எங்க அந்த இஸ்லாமிய மக்களுக்கு அந்த நோன்பு திறப்பதற்குண்டான அந்த துஆக்களை சொல்லி நோன்பு திறந்து அவர்கள் தொழுகிறதுக்கு இடம் கொடுத்து, தொழுகை முடியிற வரைக்கும் அந்த எங்களுடைய தலைவர் நின்று எங்களுக்காக அவர் காத்திருந்து எங்கள் தொழுகை முடிந்ததுக்கு பிறகுதான் மீண்டும் அந்த மாநாடு தொடங்கப்பட்டது. இதுவே ஒரு மாபெரும் வெற்றி. இதுவே ஒரு மாபெரும் நிகழ்ச்சி, மாபெரும் வெற்றி. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எந்த கட்சியிலையும் நடந்ததும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. அடுத்ததாக அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. வீட்டில் கூட இந்த அளவுக்கு நம்ம நோன்பு திறந்திருப்போமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அதற்கும் மேல மக்கள் அவ்வளவு ஒரு அழகா நல்லபடியா நடத்தினாங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இந்த காட்சி ரொம்ப அருமையா உங்களுடைய இருந்தது. கருத்துப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா, இஸ்லாமிய இந்த சமூக தலைவர்கள் வந்து இஸ்லாமிய பெண்களையும், இஸ்லாமியர்களையும் இணைக்கக்கூடிய எந்த வேலையும் பார்க்கல. மாறாக சீமான் அவர்கள் தான் அந்த வேலையை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஆமா, மாதிரி சொல்ல வர்றீங்க. நிச்சயமா கண்டிப்பா நிச்சயமா அது உண்மை. எல்லாரும் கண்கூடாக பார்த்திருப்பாங்க. நேரலையில காமிச்சாங்க. மற்றும் அந்த கட்சியில் உள்ள நபர்கள் சின்ன சின்ன காணொளியாக எடுத்து இணையதளத்தின் மூலமாக நிறைய பரப்புனாங்க. பார்க்காத ஆளுக கிடையாது. அதுல ஏகப்பட்ட லைக் போட்டதையும் நான் பார்த்திருக்கேன். நானும் அந்த அந்த இணையதளத்துல நானும் பார்த்திருக்கேன். நான் அதுல இருக்கேனா அப்படிங்கறதையும் பார்த்திருக்கேன். சிறப்பு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப அருமையா ஒருங்கிணைச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா நேர்த்தியா உட்கார வச்சு ரொம்ப அழகா பண்ணாங்க. யாருக்கும் எதுவும் இல்லைங்கிற குறை இல்லாம நல்லா பண்ணியிருந்தாங்க. சிறப்பு. அடுத்ததாக இஸ்லாமிய அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள ஒற்றுமை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே தன்னுடைய உம்மத்துகளுக்கு சொன்னதுதான் அவரும் சீமான் அவர்களும் செய்திருக்கிறார். எப்படின்னா, ஒரு விதை விதைத்து மரம் நட்டு மரத்தை உண்டாக்கி வளர்ப்பவங்களுக்கு சதக்கத்துல் ஜாரியா அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு இது இருக்கு. அதை யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து மறுமையில ஒரு சுவனம் உண்டு அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரி நபிகள் அவர்கள் காலில் யார் காலிலும் விழுகக்கூடாது. பெற்ற தாயை தவிர யார் காலிலும் விழுகக்கூடாது. பட்டாசு வெடிக்க கூடாது. கோஷங்கள் போடக்கூடாது. இந்த மாலை மரியாதையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது நபிகள் நாயகத்துடைய அவர் நமக்கு உம்மத்துகளுக்கு சொன்னது. அதையே நமது அரசியல் செந்தமிழ் சீமான் அவர்கள், அரசியல் தலைவன் செந்தமிழ் சீமான் அவர்கள் இதே கோரிக்கையை அவருடைய திட்டத்துல என்ன வச்சிருந்தாருன்னா, பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். அதாவது பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டுகள் பசுமை திட்டம்ங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஊரு, ஒரு குளம், ஒரு சாலைகள் விடாம இருமருங்கிலும் அந்த நம்ம கட்சி பிள்ளைகளை வச்சு ஏகப்பட்ட மரங்களை, பனை மரங்களையும், நிழல் தரக்கூடிய மரங்களையும், பழங்கள் தர மரங்களையும் எல்லாத்தையும் நட்டு அதுக்கு ஒரு இது கொண்டு வந்தாரு. நல்ல ஒரு திட்டம். அதுக்கு அடுத்து பட்டாசு வெடிக்க கூடாது. அவர் மேடைகளில் வந்து இந்த மாலை மரியாதை எல்லாம் போட்டு காலில் கும்பிட்டு விழுகிறதெல்லாம் நம்ம செந்தமிழ் சீமான் அவர்களுக்கு பிடிக்காத ஒன்று. அதே நேரத்தில்
வாழ்க ஒழிக கோஷம் எங்களுடைய அந்த கட்சியில கிடையாது. ம், ம். இது நான் இத 2யுமே நான் ரொம்ப ஒற்றுமை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. இது அருமையானது. இத பார்த்து தான் நான்லாம் இந்த கட்சியில நான் சேர்ந்தேன். ம், ம், ம். பரவாயில்லையே, நம்ம நபிகள் நாயகம் சொன்னதை தானே அண்ணன் சொல்லியிருக்காங்க. ம். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு யாரும் நம்மள சொல்லலையே. எந்த ஒரு இஸ்லாமிய ஒரு அரசியல் தலைவர்களும் இந்த அளவுக்கு நம்மள ஒருங்கிணைக்கலையே, இப்படியெல்லாம் சொல்லலையே, இப்படியெல்லாம் பண்ணலையே. ம். பல மேடைகள் தோறும் இஸ்லாமியர்களை சிறுபான்மை இல்லை, நீங்கெல்லாம் பெரும்பான்மையினர் அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் ஒரு நல்ல உத்வேகப்படுத்தி இந்த கட்சியில கிட்டத்தட்ட எவ்வளோ முஸ்லிம்கள் இருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ பெருமையா இருக்கு. அவ்வளோ ஒரு 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 ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது இத்தனை பேர் இருக்கோமா? இஸ்லாமியர்கள் இருக்காங்க அப்படிங்கறத விட புரிதலோட இருக்காங்க. புரிதலோட, அதான் புரிதல் இருந்தா தானே கட்சிக்கு வர முடியும். அதாவது ஒரு ஒரு அரசியல் புரிதலும் இருக்கு, அதே சமயத்துல ஆஹ் மார்க்கம் சம்பந்தமான புரிதலும் தெளிவா இருக்காங்க. புரிதலும் இருக்கு, தெளிவா இருக்காங்க. மார்க்க கண்டிப்பா. எல்லாமே அறிஞர்கள் இருக்காங்க, அதுல மார்க்க அறிஞர்கள் இருக்காங்க, ம், ஆலிம்கள், ஹஜ்ரத்மார்கள், ம், இவங்கெல்லாம் இருக்காங்க, பெரிய பேராசிரியர்கள்லாம் இதுல இருக்காங்க. அப்ப அவங்க ம், மார்க்க ரீதியாக நல்லா புரிஞ்சுக்கிட்டு நம்ம அரசியல் சார்பாகவும் புரிஞ்சுக்கிட்டு தன்னை ம். இதுல இணைச்சுக்கிட்டு நல்லபடியா அதுல போய்கிட்டு இருக்காங்கங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. பல்வேறு பணிகளுக்கு மத்தியில நம்மளுடைய ஆமா, இந்த வலையொலிக்கு கண்டிப்பா. நேர்காணல் அளித்தமைக்கு டிஎன் மீடியா பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஊடகம் சார்பாக உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நோன்பு நாளைக்கு நோன்பு இருக்குது. ரமலான் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, உங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும். பெருநாள் வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் பெருநாள் வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகும் தீமைகள் நீங்க அருளும் வேண்டும், அதிகாரம் வேண்டும் என்கிற நிகழ்ச்சி தொடரும் இன்ஷா அல்லாஹ்.